தேவைப்பட்டால் மனிதன் நடந்து கூட போவாங்கிறத ஒரு 6 மாசம் முன்னாலே பார்த்தோம். பழங்குடி மக்களுக்கு ஒரு பங்களிப்பை அளிக்காமல் இந்தியாவினுடைய வரலாற்றை, பண்பாட்டு வரலாற்றை கட்டமைக்கவே முடியாது. இந்த சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர் யார்? அவர்கள் பேசிய மொழி என்ன? அந்த நாகரிகம் எப்படி அழிவுக்கு வந்தது? இந்த தாமிரபரணி பகுதியை சுத்தி நீங்க தோன்றுனீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோடு சமகாலத்தை சேர்ந்த ஒரு பண்பாட்டை கண்டடிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருந்தவர் சென்னைக்கு வந்து 1939 சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு வந்து 2020. எத்தனை வருஷம் ஆகுது? 81 வருஷம். என்ன தோண்டியிருக்கோம்? இந்த தென்னிந்தியாவில் கிடைக்கிற பானைக்கீரர்கள், தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பானைக்கீரர்கள் இருக்கக்கூடிய இந்த கீரல்கள் கிராஃபிட்டி மார்க்கர், இது சிந்துவெளி பொறிப்புகளோடு தொடர்புடையது. பின்னால வந்த அந்த எழுத்துக்கும் இந்த பிராமி தோற்றத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கான இணைப்பாக இது விளங்கும் அப்படின்னு இந்த பிசி லால் தான் முத சொன்னார். அதாவது 10% மக்கள் தொகை இந்த பரப்பில் இருந்ததாக சொல்றாங்க. கூட குறைச்சல் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது பெரிய மக்கள் தொகை இங்க இருந்திருக்கு. அந்த மக்கள் தொகை மக்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் செத்து போயிருப்பாங்களா? எல்லாரும் காணாம போயிருப்பாங்களா? ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு நாளை கொண்டாடுவது என்பது ஒரு வகையில ஒரு குறியீடு தான். இப்போ வந்து நம்ம குடியரசு தினம், விடுதலை நாள் அப்படின்னு நம்ம பல நாட்களை கொண்டாடுகிறோம். அது வகையில் ஒரு குறியீடு. அந்த குறியீடுகள் வந்து சில நேரங்கள்ல வந்து பொதுவெளியில் அந்த குறியீடாக உணரப்பட்டு கொண்டாடப்படும். சில நேரங்கள்ல வந்து அந்த கொண்டாட்ட உணர்வோ அல்லது அந்த குறியீடே வந்து வெளிப்படுத்தப்படாது. நீங்க ஒரு வகையில இன்றைய நாள் அப்படிங்கிற இந்த தினத்துடைய கணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அதனுடைய வீச்சையும் வெளிச்சத்தையும் அதனுடைய ஆற்றலையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர முடியும். 1924 செப்டம்பர் 20 இது முறைப்படி ஒரு அறிக்கையாக லண்டனில் இருந்து வருகிற இதழில் வெளிவருவதற்கு முன்னால் இந்திய வரலாறை பற்றிய புரிதல் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிந்துவெளி நாகரிகம்னு ஒண்ணு இருந்ததே தெரியாதனால அதை பத்தி பேசவே முடியாது. நீங்க இதுல எல்லாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம சில இன்றைய உரைக்கு சில கட்டுமானங்களை நம்ம வச்சுக்கிறோம். அப்பதான் அந்த பவுண்டரி லைன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பேசுறோம், இந்த சொற்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். இந்த உரையாடல்ல வந்து நம்ம வந்து ஒரு மனித பொதுமையையும் அதன் ஊடாக பயணிக்கிற பல்வேறு வரலாற்று தன்மைகளையும் பேசும்போது ஒரு பெரிய பொறுப்புணர்வோடு நாம் பேசுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் வெறுப்புணர்வு அற்ற பொறுப்புணர்வு என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் பொதுவெளியில் எடுத்து தொடர்ந்து பேசி வருகிறேன். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நான் மானுடத்தை கொண்டாடுபவன். ஒரு மானிடத்தினுடைய ஆற்றலும் முயற்சியும் தான் வந்து இந்த மனித பயணமே நடந்திருக்கு. தோழர் ராஜன் சொன்னது மாதிரி, அது ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிந்த ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தினுடைய முழு பகுதியையும் நடந்து கடந்திருக்கிறான், கண்டங்களை. ஆனால் நம்ம வந்து பழைய மனிதர்களுடைய, நமது மூதாதையர்களுடைய ஆற்றலை கணிக்கும் போது நம்முடைய கால்களுடைய தற்கால திறனற்ற தன்மை இருக்குல்ல. இப்ப நமக்கு வந்து இங்க இருந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போகணும்னு நினைச்சாலே நமக்கு வந்து நம்ம பிளைட்ல போக போறோமா, ட்ரெயின்ல போக போறோமான்னு நினைக்கிறதுனால அது நடந்து போறதை பத்தி நினைக்க மாட்டோம். ஆனா தேவைப்பட்டால் மனிதன் நடந்து கூட போவாங்கிறத ஒரு 6 மாசம் முன்னாலே பார்த்தோம். 5 மாசம் முன்னாலேயே குழந்தைகளை ஒரு சூட்கேஸில் வைத்து இழுத்து கொண்ட குடும்பங்களை கூட நம்ம ரோட்ல பார்த்துட்டோம். தேவைப்பட்டால் அது வந்து மனிதன் வந்து 2000 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்கிறதுக்கு இப்ப 6 மாசம் முன்னாலே நம்ம டிவியில பார்த்தோம். இதுதான் உண்மை. அது தொடர்ந்து இவர்கள் போனது வந்து நடந்து 20 நாள்ல போயிடலாம், 1 மாசத்துல போயிடலான்னு வேற வழி இல்லாம போனது. ஆனால் இந்த புலப்பெயர்வுங்கிறது தொடர்ந்து சிறந்த வேளாண்மை நிலத்திற்காகவும், சிறந்த மேய்ச்சல் நிலங்களுக்காகவும், சிறந்த மீன் பிடிக்கும் இடத்துக்காகவும், சிறந்த வாழ்க்கைக்காகவும் தொடர்ந்து மனிதர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்முடைய முதல் புரிதல் வந்து பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே மனிதனுடைய வாழ்க்கை. அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு இந்த பயணங்களை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். அதுதான் முதல்ல. பயணத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் வந்து நீங்க மனித வாழ்க்கையை கொண்டாடவே முடியாது. அதை கொண்டாடும் போது இந்த பயணத்தினுடைய திசையை வந்து நம்ம வந்து ஸ்டக் ஆயிரும். திசையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பயணத்தை விட பயண திசையை நாம் முக்கியமா நினைக்கிறதுனால பயணத்தையே கொண்டாடாம போயிடும். ஆனால் திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல் என்பது உடன் பிறந்தவை. திசையெல்லாம் நேற்று வந்தது. உலகில் ஏது கிழக்கு மேற்கிற மாதிரி நான் கிழக்குல போறேனா, மேற்குல போறேனா, வடக்குல போறேனா, தெற்குல போறேனான்னு சூளம் பார்த்தெல்லாம் போகல. அவன் தனது பிழைப்பை தேடி போனான்.
அப்படிப்பட்ட ஒரு மானிட பயணத்தில் சில சாளரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து குழப்பிக்கிற கூடாது. 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த மனிதனுக்கும் சங்க இலக்கியத்தை எழுதினவனுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கலாம். அவனுக்கும் சிந்துவெளிக்கும் தொடர்பு இல்லாம இருக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு இந்த நீண்ட பயணத்தினுடைய சில சாளரங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னுடைய ஆராய்ச்சி வந்து ஒரு சாளரத்தை பார்க்கிறது. இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிற நிலப்பரப்புக்குள்ள சிந்துவெளிங்கிற ஒரு புள்ளி, சங்க இலக்கியம் என்ற ஒரு மாபெரும் ஒரு இலக்கியம், அந்த இலக்கியம் தொடர்பான தென் பகுதியில் இருக்கக்கூடிய அகழ்வாய்வு திட்டங்கள், இதுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு முன்னால ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஒரு பின்னால ஒண்ணு இருக்கு. இந்த முன்னால எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிந்துவெளிக்கே அவங்க எப்படி வந்து சேர்ந்தாங்க, அந்த சிந்துவெளி பண்பாடு வரும்போது யாரெல்லாம் இருந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கிறதும், இங்க வந்து சேர்ந்ததுக்கு பின்னால அந்த மனிதர்கள் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப தமிழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழர்கள் வந்து இப்ப மலேசியால இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, மொரிசியஸ்ல இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, நார்வேல இருக்காங்க. நார்வேல போய் டுண்ட்ரான்னு ஒரு இடத்த கூட போய் ஆர்டிக்ல போய் கூட குடும்பம் வச்சிருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த பண்பாடு இன்னும் தொடர்ந்து பயணிச்சிருக்கு. அப்ப நீங்க வந்து எங்க தொடங்கி எங்க முடிக்கிறீங்கதான். ஆக வந்து நான் பார்க்கறது வந்து இந்த சிந்துவெளி, இந்த வைகை, தாமிரபரணி, இந்த இந்திய துணைக்கண்ட நிலப்பகுதி தான் என்னுடைய ஜியாகிரபிக்கல் விண்டோ. காலம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்துவெளிக்கு முற்பட்ட காலம், சிந்துவெளி தொடங்குவதற்கான ஒரு காலகட்டம், இந்த வேளாண்மை தொடக்கம், இந்த மாதிரியான அந்த காலகட்டம், இப்ப இருக்கிற நம்ம அறிந்த சங்க இலக்கிய காலகட்டம், இப்ப இருக்கிற காலகட்டம். இந்த பரப்புக்குள்ளதான் நான் இயங்குறேன். அதனால வந்து அதுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி நான் இதில் குறிப்பிட போவது இல்லை. இப்ப இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாலே நம்ம சில விஷயங்களை நம்ம மனசுல எடுத்துக்கணும். வரலாறு என்பது ஏன் முக்கியமானது? இப்ப நம்ம பேசலாம், பழைய கதையை பேசுறதுனால என்ன கிடைக்குது? வரலாறு வந்து பயனுள்ளது மட்டுமல்ல, வரலாறு என்பது தேவையானது என்பது மட்டுமல்ல, வரலாறு என்பது முக்கியமானது என்பது மட்டுமல்ல, வரலாறு என்பதிலிருந்து நீங்கள் தப்பித்து போக முடியாது என்பதுதான் உண்மை. ஹிஸ்டரி இஸ் நாட் ஒன்லி எசென்சியல், நாட் ஒன்லி யூஸ்ஃபுல், இட் இஸ் இன்எஸ்கேப்பபிள். நீங்க அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஒண்ணு வரலாற்றை நீங்கள் தரவுகளால் கட்டமைக்க வேண்டும். இல்லாட்டா வந்து வரலாறுங்கிறது வந்து உங்களை ஒரு விஷயத்துக்குள்ள கட்டமைச்சோம். அது உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். ஆக வந்து வரலாறு என்பது முக்கியம். நீங்க இவர் 23ஆம் புலிகேசி படத்துல சொன்ன மாதிரி வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்றாருல, அது வந்து நமக்கு ஜோக்கா தெரிஞ்சா கூட உண்மையிலேயே அது முக்கியமானதான். வரலாறு வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. அடிப்படையில் வந்து வரலாறுனா நம்ம வந்து எப்படி நினைச்சுக்கிறோம்னா, வரலாறு அப்படின்னு புத்தகத்தை பார்த்தோன்னே ஒரு மன்னரை நினைச்சுக்கலாம். இவர் எப்ப பிறந்தாரு, எப்ப வளர்ந்தாரு, எப்ப கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு எத்தனை குழந்தை, யாரு எப்ப பட்டம் முடிசூட்டினாரு. நம்ம வரலாறு என்ன நினைச்சுக்கலாம், ஒரு மன்னர் எப்ப பிறந்தாரு, எப்ப முடிசூட்டினாரு, எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாரு, எத்தனை குழந்தை பிறந்தாரு, திருப்பி யாருக்கு முடிசூட்டினாங்க, திருப்பி அவர் எப்ப செத்தாரு. இதுதான் நம்ம வந்து வரலாறு. அவர் கல்வெட்டு, அவர் மெய்கீர்த்தி. இது வரைக்கும் இந்த கல்வெட்டு மெய்கீர்த்தி சாரத வரலாறை வச்சு கட்டமைக்குனா, இது வரைக்கும் எந்த வரலாறுலையாவது எந்த மன்னனாவது தன்னுடைய பற்றிய உண்மையை எழுதி வச்சுட்டு போயிருப்பானு பாருங்க. நம்ம கண் முன்னால பாக்குறோம். யாராவது வரலாறுல வந்து தன்னை பற்றி விமர்சனத்தை வைப்பானா? சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி. ஆக வரலாறு என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து மக்களின் வரலாறு. இந்த பேசிக் டிஃபரன்ஸ் தெரியாட்டினா தான் அந்த அணுகுமுறையிலேயே எங்க வித்தியாசம் இருக்குதுன்னா, நீங்க மக்கள் வரலாறுன்னு சொல்லி கடவுளோட வரலாறு எழுதுறீங்களா, அல்லது வரலாறுன்னு சொல்லி மன்னருடைய வரலாறு எழுதுறேன்னு சொல்லிங்களா, அல்லது வரலாறு என்று சொல்லி நாம் மதத்தின் வரலாறை எழுதுகிறோமா, அல்லது மக்களின் வரலாறை எழுதுகிறோமா? என்னை பொறுத்தவரையில் வரலாறை நான் ஒரு மக்கள் சார்ந்த மக்களின் வரலாறாகவே பார்த்து பழகியவன். மக்களுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய அனுபவத்துக்கு மேல ஒரு வரலாறு ஒண்ணு கிடையாது. மற்றதெல்லாம் வரலாறுலாம் சும்மா சைட் ஷோ தான். ஆக வந்து மக்களினுடைய சமூக பொருளாதார வரலாறை பேசணும். இந்த வரலாறு எந்த மாதிரியான மக்களுக்கு இருக்குன்னா, எல்லா மக்களுக்கும் இருக்கு. மனிதன் ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு வரலாறு, தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு வரலாறு, என் குடும்பத்துக்கு ஒரு வரலாறு. ஆக கூட்டு சிந்தனையில வந்து ஒரு பொதுவா வந்து தமிழர்கள், இப்ப வந்து இந்தியர்கள், இப்படிங்கிற எந்த டினாமினேஷன்ல பார்த்தாலும் இந்தியர்களுக்குன்னு ஒரு பொது சிந்தனைக்குள்ள ஒரு வரலாறு இருக்கும். தமிழர்கள் அப்படின்னு ஒரு பொது சிந்தனைக்குள்ள ஒரு வரலாறு இருக்கும். யூதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொது சிந்தனைக்குள்ள ஒரு வரலாறு இருக்கும். பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி எந்த ஒரு இனக்கூட்டத்தையும் மொழி கூட்டத்தை எடுத்தாலும் அவங்களுடைய பொது புத்திக்குள்ள பொது சிந்தனைக்குள்ள ஒரு வரலாறை தன்னுடைய கழுத்துல சுத்தி தொங்க விட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு நம்ம கழுத்துல உரல் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் அதை விட்டுட்டு போகாது. ஆனால் எந்த அளவிற்கு ஒரு வரலாற்றினுடைய மக்கள் வரலாற்றில் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, தரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் வரலாறு கட்டமைக்கப்படும். நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிறந்த களம் அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டர் டிசிப்ளினரி பல்துறை ஆய்வுகள், அவர் சொன்னது மாதிரி மரபணு, தொல்லியல் ஆய்வுகள், புவியியல் ஆய்வுகள், சமூகவியல் ஆய்வுகள், வரலாற்று தரவுகள், கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், அப்புறம் வந்து இலக்கியங்கள்,
அப்புறம் ஊர் பெயர்கள், இப்படின்னு பல்வேறு தரவுகள். அதுல வந்து புவியியல் கூறுபாடுகள், வேதியியல் துணை, இயற்பியல் துணை, இந்த மாதிரி எல்லாம் ஆல் டைப் ஆஃப் சயின்ஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு தரவுகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வசதி நமக்கு இருக்கு. ஆக தரவுகளால் வரலாறை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆக இந்த சிந்துவெளிக்கு போறதுக்கு முன்னால இந்த இத இத வந்து இந்த மாதிரியான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இன்னொரு சின்ன உதாரணத்தை பத்தி நம்ம பேசிக்கலாம். நம்ம மனசுல ஒரு குறை இருக்கும். இந்தியாவுக்கு வரலாறு எழுதுறாங்க, அதுல வந்து தமிழக வரலாறுங்கிறது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு ஒரு இவ்வளவு பெரிய புத்தகத்தை பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு, அது வந்து வின்சென்ட் ஸ்மித் எழுதுனதா இருக்கட்டும், பின்னால வந்து எழுதுன புதுசை யார் எழுதுன புத்தகமா இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்துல வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு 1924 முன்னால ஆரம்பிச்ச வேத காலத்துல ஆரம்பிச்சிருக்கோம். 1924 முன்னால வந்து சிந்துவெளின்னு கொஞ்சம் ஒரு விஷயத்தை போட்டுட்டு மீதி எல்லா கதையும் சொல்லி முடிச்சு மௌரியர், குப்தர், ஹர்ஷவர்த்தனர், சாளுக்கியர் எல்லாம் சொல்லிட்டு தென்னிந்திய வரலாறுங்கிறது ஏதோ இந்திய வரலாறுல இருந்து வேறுபட்டது மாதிரி தனியா ஒரு தென்னிந்திய வரலாறுன்னு போட்டு அதுல வந்து இவங்க எல்லாம் போட்டு சேர சோழ பாண்டியர்னு ஒரு 3 சப் சாப்டர் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட புத்தகத்தினுடைய பாதி அல்லது 40% போனது 50% போனதுக்கு பின்னாலதான் சேர சோழ பாண்டியர்ங்கிற வார்த்தையே முதல்ல வரும். அப்ப எனக்கெல்லாம் பார்க்க வருத்தமா இருக்கும். நான் ஒரு தமிழ் மாணவனும் பொதுவா இந்திய ஆட்சி பணிக்காக தயார் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வரலாறை தான் நான் ஒரு பாடமாகவும் எடுத்து எழுதினேன். அப்போ என்னடா இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி பேசிட்டு இருக்கோம், சங்க இலக்கியம்லாம் இப்படி பேசுது, இது ஒரு இந்திய வரலாற்றினுடைய சப்டெக்ஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு துணை சாப்டர் மாதிரி வருது அப்படிங்கிற வருத்தம் தான் என்னை வழிநடத்தி இருக்கிறது இவ்வளவு எத்தனை ஆண்டுகளாக. ஆக இந்த வரலாறுல நமக்கு ஒரு குறைபாடு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொரு வகையில போச்சு பாருங்க, அதுக்கான தரவுகளை நம்ம எப்படி முன்னால வச்சோம். நம்ம என்ன தரவுகளை வந்து ஆங்கிலத்திலையும் மற்ற மொழியிலையும் எடுத்து நம்ம உறக்க பேசணும். நம்மளே என்ன வரலாறு பேசிக்கிட்டு இருந்தோம், நம்மளே புனைகதைகளை மாதிரி ஒரு விஷயங்களை பேசினோம்னா நம்ம பேசுற விஷயத்துக்கான ஒரு விஷய கணம் போயிடும். இதை இன்னொரு வகையில புரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு அசோகர்னு தெரியாத ஆளே இருக்க. அசோகர் தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? இந்தியா வந்து ஒரு தனி சுதந்திரம் அடைஞ்ச நாடாகி ஒரு குடியரசாக வந்தபோது இந்தியாவுக்கு ரிபன் 4 சிங்கங்கள் இருக்கும்படியா ஒரு அசோகர், அது வந்து எங்க இருந்தா சாரநாத் சூபில இருந்த, அதுதான் இந்தியாவுக்குன்னு ஒரு சின்னம் இருந்ததுன்னா அதை தேர்ந்தெடுத்தது நேரு தேர்ந்தெடுத்தார். அது வந்து அந்த அதுலயே வந்து நம்ம தேசிய கொடியிலேயே அந்த சக்கரத்துல இருக்கிற சிலர் சொல்லுவாங்க இது வந்து ராட்டையில இருக்கிற சக்கரம் சொல்லுவாங்க. சிலர் வந்து இது வந்து இல்ல, இது வந்து இந்த சேம் இந்த இதுல சாரநாத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்க மாதிரி இந்த ஆர சக்கரம் தான் அப்படின்னு. மொத்தத்துல வந்து அசோகர், அவருடைய சாரநாத் ஸ்தூபி, இது வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு, சுதந்திர இந்தியா, குடியரசு இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் தேட போது கையில எடுத்தது. ஒருவேளை வந்து அவர் நேரு வந்து இந்த இந்த அசோகனுடைய பர்சனாலிட்டிலையும் அவர் வந்து அது தொடர்பான விஷயங்களும் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மாதிரி எழுதினவர், நிறைய எழுதியிருக்கிறவர்ங்கிறனால இந்த ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு. மற்றபடி நம்ம வந்து புத்த மதத்தை இந்தியா விட்டே விரட்டினாலுங்க. அப்ப இந்தியாவை விட்டே விரட்டி விட்ட ஆளுங்க வந்து நம்ம வந்து வேற ஒரு சிந்தனையில இருந்தோம்னா அதை கையில கூட எடுத்துக்க மாட்டோம், வேற ஏதாவது ஒண்ணுதான் வச்சிருப்போம். அவருக்கு வந்து அதுல ஈடுபாடு இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அவருடைய மகளுக்கு வந்து இந்திரா பிரியதர்ஷினின்னு பேச வைக்கும் போது இந்த பிரியதர்ஷிங்கிற வேர்டே வந்து அவர் பயன்படுத்துற அசோகர் கல்வெட்டுல பயன்படுத்துற ஒரு பெயர் தான். ஆக இந்தியாங்கிற ஒரு தற்காலிக ஒரு மாடர்ன் கண்ட்ரிக்கு அடையாளமாக படுத்தப்பட்ட அசோகனுடைய சாரநாத் ஸ்தூபியில ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அசோகர் முக்கியமானவர்ங்கிறத எதுல யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா? ஆனா அந்த அசோகரையே தேடி தான் கண்டுபிடிச்சாங்க. அது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தேடி கண்டுபிடிச்சுதான் இவர் தான் அசோகர் நம்ம சொன்னோம். இவர் தான் அசோகர்னு சொல்றதுக்கு முன்னால இதை யாரெல்லாம் தேடி, எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிந்துவெளியை தேடி கண்டுபிடிச்ச தினத்தை இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம். அதுக்கு முன்னால அசோகர் இல்லாத இந்தியா அல்லது அசோகரை தெரியாத இந்தியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பேசுற விஷயம் எவ்வளவு முக்கியமானது. கீழடி தெரியாத இந்தியாவை பத்தி நம்ம வருத்தப்படுறோம், சிந்துவெளியை தெரியாத இந்தியாவை பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். அசோகரே தெரியாத இந்தியா ஒன்று இருந்துச்சு. அந்த அசோகரே தெரியாத இந்தியா யார் பண்ணாங்கன்னா, சார் வில்லியம் ஜோன்ஸ், ஜார்ஜ் டனர், ஜேம்ஸ் பிரின்சப். இந்த ஜேம்ஸ் பிரின்சப்ங்கிறவர் தான் வந்து இந்த பிராமி இந்த எழுதப்பட்ட இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா குறிப்புகளை வந்து முதல்ல 1892 அவர் தான் கண்டுபிடிச்சு இந்த பிராமியை கண்டுபிடிச்சவர். அலெக்சாண்டர் கன்னிங்காம் கல்கட்டா, பனாரஸ், புத்கயா, இந்த புத்தகயான்னு சொல்ற இடம், சாஞ்சி, சாரநாத், தக்சீலா, இந்த பாகிஸ்தான் வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தட்சசீலம், அப்புறம் இலங்கை வரைக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சு அசோகர்னு ஒரு கேரக்டர் இருந்ததையே ஒருமுகப்படுத்தி கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு சொன்னவங்களே அவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நம்ம வந்து பொதுவா வந்து
நம்ம வரலாறை அணுகும் போது நமக்கு தேவை வந்து உண்மையான தவிர உண்மையை யார் சொல்றாங்கிறது முக்கியமே கிடையாது. அதுக்காக வந்து சிவப்பா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நம்ம வளர்த்துக்கிற கூடாது. யாரு சொல்லுங்கிறத விட என்ன சொல்றாங்கிறது முக்கியம். இப்ப இந்த மாதிரி ஆளுங்க வந்து தேடி அசோகர்னு ஒரு ஆள் இருந்தாரான்னு இவர் கட்டமைக்கிறதுக்கு முன்னால இதை எதை வந்து நான் கோட் பண்றேன்னா, ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. சார்ல்ஸ் ஆலன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார். அவருடைய பயோகிராபிக் புக்கு. அதனுடைய தலைப்பு வந்து சர்ச் ஃபார் தி லாஸ்ட். அவருடைய தலைப்பு கொடுத்ததே வந்து இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். லாஸ்ட் எம்பரர்னா கடைசி பேரரசர் கிடையாது, தொலைக்கப்பட்ட பேரரசர். இந்தியாவின் தொலைக்கப்பட்ட அல்லது தொலைந்து போன, இன்னும் அவர் தொலைக்கப்பட்டார் இல்லைன்னா அவர் தொலைந்து போனார். அவர் தொலைந்து போனார்னு எழுதுனது வந்து டுபாக்கூர் மன்னர் யாரும் கிடையாது. அவர் தொலைந்து போனதா எழுதின மன்னர் வந்து அசோக சக்கரவர்த்தி. அவருடைய சின்னத்தை தான் இந்தியாவுக்கே வச்சிருக்கோம். அப்ப இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியவே வந்து ஒருத்தர் வந்து இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், தொலைஞ்சு போன அல்லது தொலைக்கப்பட்ட சக்கரவர்த்தின்னு ஒரு புத்தகம் எழுத வேண்டிய தேவை இருக்கு. அதுல விளக்குறாரு இதெல்லாம். இந்த அசோகரை யாரெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த புத்தகத்துல அவர் எழுதுறாரு, இந்த அசோகர் வந்து அசோகர் கண்டுபிடிக்கப்பட்ட அதெல்லாம் அந்த அறிவிப்பு எல்லாம் வந்தது பிரிட்டிஷ் காலனியில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இதுல பெரிய அக்கறை கிடையாது. அவங்க எல்லாருக்குமே இந்த ஈஜிப்ட், இந்த பாபிலோனியா, அதுல பிரமிடு, இந்த மாதிரி இதெல்லாம் அக்கறை இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு 1840. அது மட்டும் சொல்றாரு. அது மட்டும் சொல்லாம அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவிலே கூட வந்து ஒரு அசோகா இஸ் நாட் ரியலி எ லிவிங் பிரசன்ஸ். அசோகர் வந்து ஒரு 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 பிளட் அண்ட் பிளஸ், ஒரு குருதியோடும் ஒரு உடம்போடும் இருக்கக்கூடிய ஒரு வாழும் ஜீவனா வந்து இந்திய வரலாறுக்குள்ளேயும் இந்திய மக்களுடைய சுய பொது சிந்தனைக்குள்ள அவர் இல்லை அப்படின்னு சொல்றார். அலெக்சாண்டரை தெரிஞ்ச அளவுக்கு அசோகர் தெரியல. அலெக்சாண்டர் தெரியும் எல்லா பயலுக்கும், ஆனா அசோகரை தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, அசோகரை பற்றிய மதிப்பீடுகளில் வந்து இந்த மதம் சார்ந்த, இந்து மதம் சார்ந்த அல்லது இந்த புராண கதைகள் சார்ந்த அல்லது அந்த வரலாற்று கண்ணோட்டத்தில் வந்து அசோகரை வந்து ரொம்ப சிநேகமா யாருமே பார்க்கல அப்படிங்கிறார். அதுதான் உண்மை. அவர் வந்து அவ்வளவு அவர் என்ன எவ்வளவு பெரிய அது அவருடையது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே முதல் வெல்ஃபேர் ஸ்டேட். அசோகர் வந்து ஆட்சிக்கு எப்படி வந்தாருங்கிறது முக்கியம் இல்ல. அவர் நிறைய பேர் தன்னோட அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய பேரை காலி பண்ணிட்டு தான் பதவிக்கு வந்திருப்பார். கடைசியில வந்து இப்ப நான் இருக்க ஒரிசால வந்து கலிங்க போர் நடந்து, அந்த கலிங்க போருக்கு பின்னால வந்து இந்த கல்வெட்டுல வந்து ரொம்ப எழுதலாம். இந்த கலிங்கா அதுல வந்து இது பண்ணி கிர்னார் கல்வெட்டுல தான் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து அசோகன் ராக் எடிக்ல வந்து இந்த கான்கோஸ்ட் ஆஃப் கலிங்கால வந்ததுக்கு பின்னால் அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு அவர் வந்து சென்ட்ரல் ஈஸ்டர்ன் ப்ராபப்ளி நான் வயலன்ஸ் ஃபாலோயிங் கன்வர்சன், நான் வயலன்ஸ் ஃபாலோயிங் இஸ் ப்ரூட்டல் கான்கொஸ்ட் அப்படின்னு சொல்லி he now strong inclination, a love for dharma, now beloved gods feels deep remorse for having conquered Kalingas. இந்த கலிங்க மக்கள் வந்து 1,00,000 பேர் இறந்ததை பற்றிய பெரிய வருத்தம் ஏற்பட்டதனால் இந்த மதத்தை தழுவினார் அப்படிங்கிறது கிர்னார் கல்வெட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் முதலில் உலகத்தில் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற ஒரு கான்செப்டையே கொண்டு வந்த அசோகர். அவர் எப்படி பதவிக்கு வந்தாருங்கிறது முக்கியம் இல்லாம பதவியை விட்டு போகும்போது எப்படி போனாருங்கிறதா. அவர் வந்து அப்படி ஒரு விரிவுபட்டவர். ஆனால் அவரை பற்றி இந்திய மக்களுக்கு தெரியாது. இவர்கள்லாம் அசோகரை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி, ஆக அசோகரே ஒரு தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள்னு சொன்னா, அசோகரே ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய சக்கரவர்த்தின்னு சொன்னா, அதுக்கு வந்து எத்தனையோ அப்புறம் நம்ம இவரை தெரியல, அவரை தெரியல, கீழடியை தெரியல, இவரை சொல்லாம விட்டாரு, நம்ம கரிகாலனை சொல்லாம விட்டாங்க, நம்ம நெடுஞ்செழியனை சொல்லாம விட்டாங்க, நம்ம ராஜராஜ சோழன் முக்கியத்துவம் கொடுக்கல, ராஜேந்திர சோழன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பேசினா நான் ஆரம்பிக்கிறதே அசோகருக்கே முக்கியத்துவம் கொடுக்கல. அசோகரே யாரும் தெரியாது. அலெக்சாண்டர் யாரும் தெரிஞ்சவனு கூட அசோகர் யாரும் தெரியல. அப்படிதான் வரலாறு. அப்ப இந்த வரலாறு தெரியாத ஒரு வரலாறை நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க திடீர்னு வந்து அசோகரை ஒருத்தன் வந்து இவ்வளவு பேர் சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு அவருடைய எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து பிளேட்ல கொடுக்காம இருந்தா வரலாறு நம்ம எப்படி எழுதியிருப்போம்? இந்த சிந்துவெளின்னு ஒண்ணு இருந்ததை தேடி கண்டுபிடிச்சு இத்தனை பேர் ஆர்.டி. பானர்ஜி, எம்.எஸ். வாட்ஸ் இவங்கெல்லாம் தேடினதை வச்சு ஒரு மனுஷன் சர் ஜான் மார்ஷல் ரொம்ப கொஞ்சம் வயசுல வந்து ஏஎஸ்ஐனுடைய ஆகி சிம்லால உட்காந்து டேபிள்ல போட்டு மொகஞ்சோதராவுக்கும் ஹரப்பாவுக்கும் 600 கிலோமீட்டர் தூரம், மொகஞ்சோதரான்னு ஒரு இடம், ஹரப்பான்னு ஒரு இடம், 2 இடத்துலையும் அகழ்வாய்வு நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் தனியா இப்ப நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து எப்படி மதுரையில தொடங்கி இருந்தாரோ அதுக்கு பின்னால வந்து இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, சிவானந்தமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இது மாதிரி வந்து எம்.எஸ். வாட்ஸ் பண்றாரு, இங்க ஆர்.டி. பானர்ஜி பண்றாரு. ஆர்.டி. பானர்ஜி உடம்பு சரியில்லாம போயிருது இடையில. அவர் சில பொருள்கள்லாம் வந்து கல்கட்டால எடுத்து போய் வச்சிருக்காரு. இதை போய் இவர் வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா தலைவர் யாரு, இந்த சர் ஜான் மார்ஷல். அப்ப வந்து கொஞ்சம் பொருள் வந்து நாக்பூர்ல இருக்கு, இன்னும் கொஞ்சம் பொருள் வந்து லாகூர்ல இருக்கு, இப்ப இருக்க பாகிஸ்தான்ல. இந்த 3 இடத்துல இந்த பொருள்லாம் இருக்கு, மூட்டை கட்டி இருக்கு.
இது என்னடான்னு பத்தி பேசும்போது இதுக்கு ஒரு மாநாடு போடுறாரு. இது 1921 ஜூன் ஜூலை மாசத்துல. நான் வந்து என்னுடைய புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்டரி சாப்டர் என்று சொல்லப்படுகிற முன்னுரையை அந்த சிம்லாவில் எழுதிதான் அங்கதான் போய் உட்கார்ந்து எழுதினேன். இந்த ஜான் மார்ஷல் எந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கட்டடத்தை தேடி போனது பார்த்தேன். இது ஏஜி ஆபீசர், அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆபீசருக்கு ஒரு காலத்துல வந்து சிவில் செக்ரட்டரியேட்டா இருந்துச்சு. அந்த சிவில் செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல தான் ஏஎஸ்ஏடைய ஹெட் குவார்டர்ஸ் இருந்தது. இந்தியாவுக்கே அங்கதான் தலைமையிடம் இருந்தது. அதுக்கு பின்னால்தான் டெல்லிக்கு மாறிச்சு. நான் வந்து அது அங்கதான் தலைமையகம் இருந்ததுங்கிறது கூட அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் தெரியல. நான் போன் பண்ணி கேட்டப்ப யாருக்கும் ஒன்றும் புரியல. அந்த இடத்துல தான் அவர் வந்து ஜான் மார்ஷல் வந்து எல்லா பொருளையும் பார்த்துட்டு, நீங்க இது வந்து ஒருத்தர் ஹரப்பால தோண்டிருக்கீங்க, ஒரு நீங்க மொஹஞ்சதாரோல தோண்டிருக்கீங்க. நீங்க 2 பேரும் தோண்டி இருக்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு பண்பாட்டினுடைய ஒரு நாகரிகத்தினுடைய கூறுகள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க செங்கல் அங்க இருக்க செங்கல் அளந்து வச்சா அப்படிப்பட்ட ஒரு அளந்து வச்சது மாதிரி. இங்க இருக்க எடைக்கற்கள் அங்க இருக்க எடைக்கற்கள், இங்க இருக்க மட்பாண்டம் அங்க இருக்க மட்பாண்டம், இங்க இருக்க மண் சுதை பாண்டங்கள் டெரக்கோட்டா, இங்க இருக்க டொரக்கோட்டா. இந்த மாதிரி எந்த மேட்டரை எடுத்து பார்த்தாலும் இதுக்குள்ள வந்து ஒரு ஒருமை இருக்கு. அதாவது யூனிஃபார்மிட்டி. இந்த யூனிஃபார்மிட்டிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து எடைக்கல்ல எந்த இடத்துல போனாலும் 100 கிராம் 100 கிராம தான் இருக்கும். ஒரு ஊர்ல வந்து 100 கிராம் வந்து 100 கிராமா இருக்கும், இன்னொரு இடத்துல 80 கிராமா இருக்குன்னு அதுக்கு பேர் என்ன? இப்ப நீங்க கிராமங்கள்லாம் வந்து கூழாங் கல்ல வச்சு கூட நிற்பாங்க. அது வந்து ஒரு ஒரு குத்து மதிப்பா போடுற நிற்கிறது. அப்போ வந்து இப்ப எதுக்கு வந்து பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கான்? எதுக்கு வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்னு ஒரு ஆய்வாளர் போய் எதுக்கு பாக்குறான்? இப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டைசேஷன் தான் ஒரு நாகரிகத்துக்கு அடையாளம். அது மட்டும் கிடையாது, 600 கிலோமீட்டர் இடைவெளியில அங்க எழுதின எழுத்து இங்கேயும் பயன்பட்டு இருக்கு. அப்ப அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்ப இந்த எழுத்து ஒரே இடத்துல 600 கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குன்னு சொன்னா ஒரு ஸ்டாண்டர்டு காமன் சிவிலைசேஷன் இருக்கும். வெளிநாட்டுல பண்ணும்போது அங்க அதுக்குள்ளேயே வந்து மெசபடோமியா சுமேரியா பகுதியில் இந்த எழுத்துக்கள் இங்கிருந்து கொண்டு போனவங்க. இது எல்லாம் சேர்ந்து அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷனே வந்து இத மொஹஞ்சதாரோ ரிப்போர்ட்டு ஹரப்பா ரிப்போர்ட்டுன்னு தனித்தனியா பார்க்காம, துண்டு துண்டா பார்க்காம, இது ரெண்டும் ஒரு நாகரிகம் அப்படின்னு ஒரு பார்வை வந்துச்சு பாருங்க. அதுதான் அதுக்கு பேர் தான் இன்டிடியூவ். அதுதான் வந்து அதுலதான் எந்த விதமான பாரபட்சம் இல்லாத பார்வையில இருந்து தான் அப்படி வர முடியும். அப்படி வந்து அவருக்கு வந்து பர்சனல் ஸ்டேக் இருக்கக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதுனால என்ன ஆயிரப்போகுது, நான் சொல்றதுனால இந்தியா அரசு வரலாற்றுக்கு என்ன தாக்கங்கள், இதெல்லாம் பத்தி கலட்டு உண்மை. அவருக்கு தேவை வந்து ட்ரூத். இது வந்து ரெண்டுமே ஒண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை வெளியிடுறாரு. இந்த கட்டுரையில வெளியிட்ட தினம் தான் இன்னைக்கு 96வது ஆண்டு விழாவை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கட்டுரை வெளி வந்து 2 மாசம் 2-3 மாசம் எப்படி நான் சிம்லாவுக்கு போனோம் அதே மாதிரி கல்கட்டாவுக்கு போய் அங்க இருந்து மாடர்ன் ரிவ்யூன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்து சுனித் குமார் சட்டர்ஜின்னு ஒரு லிங்குவிஸ்ட், அவர் வந்து 1924 நவம்பர் டிசம்பர் மாசத்திலே டிசம்பர் முதல் வாரத்துல வந்த மாடர்ன் ரிவ்யூல ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையினுடைய அந்த மாடர்ன் ரிவ்யூடைய காப்பியை போய் நான் கல்கட்டா லைப்ரரியில இருக்கக்கூடிய ஆர்கைவ்ல போய் நான் எடுத்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அந்த கட்டுரையில் அவர் எழுதுறாரு, இங்க கிடைச்சிருக்க நாகரிகம் வந்து இதுக்கும் நம்ம வேத காலத்துல பேசுற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ப்ரீ ஆரியன் நான் ஆரியன். அநேகமாக இதில் செய்யப்படுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டோடும் இந்த திராவிட மொழிகளோடும் தொடர்புடையதாக இருக்கும் போல தோணுது. அதனால ப்ரீ ஆரியன் நான் ஆரியன் மோஸ்ட் லைக்லி டிராவிடியன்ங்கிற கருத்தை முதல்ல சொன்னாலே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆளுகளோ அல்லது வேற எந்த அரசியல் நோக்கங்கள் உள்ள ஆளுகளோ கிடையாது. அவர் வந்து ஒரு பெங்காலி, அவர் ஒரு மொழியியல் அறிஞர். அவர் முன் வச்ச கருத்தை தான் 1920 இந்த அறிவிக்கப்பட்ட உடனே வந்து இது வந்து ஒரு திராவிட பண்பாடாக இருக்கலாம், ஒரு தமிழ் தொல்தமிழ் பண்பாடாக இருக்கலாம்ங்கிற கருத்தும் ஒரு கல்கட்டால தான் முத வருது. அதுக்கு பின்னால ஹீராஸ் பாதிரியார், அஸ்கோ பர்போலா, ஐராவத மகாதேவன் இந்த மாதிரி எல்லாம் உண்மையை தேடி ஓடுகிற மனிதர்கள் வந்து தொடர்ந்து இந்த தொடர்பை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆக சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்சியான ஒரு ஃப்ரேஸை ஒரு வார்த்தை பிரயோகம் செய்து அதை முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிறதை தவிர மற்றபடி எனக்கான முன்னோடிகள் பல பேர் வந்து இவர்கள் எல்லாம் ஆக சிறந்த பணியை செய்திருக்கிறார்கள். அந்த பணியை பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே போறேன். ஆக நான் வந்து ஒரு முழு நேர பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற நேரம் வந்து நள்ளிரவு வரைக்கும் தினம் ஒர்க் பண்றது, சாட்டர்டே சண்டே இப்படி ஒர்க் பண்றதான். அதனால வந்து ஐராவத மகாதேவன், அஸ்கோ பர்போலா போன்றவர்களே இதை வந்து மோஸ்ட் லைக்லி டிராவிடியன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். அரே அஸ்கோ பர்போலா அநேகமாக சிந்துவெளி எழுத்துக்கள் வாசிக்கப்பட முடியாதுனா கூட இது அநேகமாக ஒரு தொல் திராவிட மொழி அப்படின்னு அவர் சொல்றார். ஐராவத மகாதேவனும் அதே தான் சொல்றாரு. ஆனா யாருமே ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அந்த விஷயத்தை வந்து வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு இருமொழி பொறிப்பு தேவைப்படுது. இப்ப நீங்க வந்து ஒரு கேரளாக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்க, குருவாயூர் கோயிலுக்கு போறீங்க.
அங்க வந்து உண்டியல் அப்படின்னு மலையாள எழுத்துல போட்டு, தமிழ்லையும் உண்டியல் போட்டு, அப்புறம் ஹிந்திலையும் உண்டியல் போட்டு, இங்கிலீஷ்லயும் போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து தமிழ்ல உண்டியல் எழுதுறத மலையாளத்துல இப்படி எழுதுவாங்க போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பழனி கோயில்ல பார்த்தா தமிழ்லயும் எழுதியிருக்கும், மலையாளத்திலயும் எழுதியிருக்கும். அப்ப இதுதான் இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கழிப்பறை நீங்க போனீங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஆண் உருவத்தை போட்டு ஆண் கழிப்பறை, பெண் உருவத்தை போட்டு பெண் கழிப்பறைன்னு போட்டுவாங்க. இல்லைன்னா ஆண்கள் பெண்கள் எழுதியிருப்பாங்க, கீழே வந்து ஜென்ஸ் லேடிஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க, மென் உமன். அப்ப ஏதோ ஒரு மேட்டரை ஒரு வாழும் மொழியிலையும் ஒரு வாழாத மொழி ஏற்கனவே உள்ள மொழியிலையும் இந்த இருமொழியா இருந்ததுன்னா இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு சமம், இந்த தொடருக்கு சமம் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சலாம். அப்படித்தான் வந்து ரொசட்டா ஸ்டோனை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரியான ரொசட்டா ஸ்டோன் மாதிரி ஒரு இருமொழி பொறிப்பு நமக்கு வந்து சிந்து வெளிக்கு கிடைக்காது. அப்ப கிடைக்காதுன்னா சொல்லதானே நாட்டாம தானே. இது வந்து நீங்க வந்து காலப்போக்க ஒரு ஒரு வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்து அஸ்கோ பர்பாலா மாதிரி ஆளுங்க வாசிச்சா கூட போற போக்குல இன்னொருத்தர் வேற மாதிரி வாசிப்பார். ஒருத்தர் வந்து இதுல முருகன் அப்படின்னு எழுதியிருக்காரு, நீங்க இவரு சொல்றாரு, ஐராவதம் சொல்றாரு, அஸ்கோ சொல்றாரு, முருகன் எழுதியிருக்குங்க. இன்னொரு ஆள் வந்து இதுல முருகன் எழுதல, லட்சுமணன் எழுதியிருக்குன்னு சொல்றாரு. நீ எப்படியா முருகன் எழுதியிருக்குன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, லட்சுமணன் எப்படி எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ எப்படி முருகன் எழுதியிருக்குன்னு சொல்ற. அப்ப வந்து இது எங்கேயுமே போய் முடியாது. நீங்க இதை வாசிக்கிற வரைக்கும், என்னை பொறுத்த வரையில சிந்து வெளியில வந்து ஒரு இருமொழி புரைக்கு கிடைக்கிற வரைக்கும், அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்து புதுசா ஒரு ஒரு ரேடிக்கல் விஷயம் வர்ற வரைக்கும் யாரும் படிச்சு சொல்றதையும் யாரும் ஒத்துக்கிற போறதே கிடையாது. நீ ஒரு புத்தகம் எழுதுனா அதுக்கு இன்னொரு புத்தகம், நீ வந்து இன்னொரு வாழ்க்கையை செலவழிக்கிறியா, இன்னொரு வாழ்க்கையை செலவழிச்சு இது அதாவது எங்க மதுரை பக்கம்லாம் வந்து எகனைக்கு மோகனைன்னு சொல்லுவாங்க. எகனைக்கு மோகனை வந்து இது போயிட்டு இருக்கும். ஏட்டிக்கு பூட்டி, எகனைக்கு மோகனைக்கு, குண்டக்க மண்டக்க இந்த மாதிரியான வார்த்தைக்கெல்லாம் அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த இதுக்கெல்லாம் வந்து கிடைக்கும். நீ இது சொன்னீங்கன்னா நான் இது சொல்லுவேன், உனக்கு எப்படி தெரியும், இது மாதிரி இதுக்கு வந்து எண்டே கிடையாது, இதுக்கு முடிவே கிடையாது. நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து அதனால வந்து இந்த படிக்கிற விஷயத்துக்கு பின்னால போக விரும்பவே இல்லை. இந்த சிந்து வெளி வாசிப்பை வந்து இந்த எழுத்துக்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற முடிவு நான் வந்துட்டு அதனுடைய பண்பாட்டு கூறுகள், அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய சித்தாந்தம். இப்ப நீங்க வந்து ஒரு பொருள் நீங்க தேடி இருக்கீங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இப்ப நான் வந்து இதை ஒரு கோட்பாட்டை தான் நான் உங்களுக்கு விளக்க போறேன். இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் போய் அங்க போய் தேடுறேன். நானும் போயிருந்தேன் அவர் தோண்டிட்டு இருக்கும்போது. அப்போ வந்து செங்கல் கிடைக்குது. இதை பார்க்கும்போது ஒரு வடிகால்லாம் இருக்கு சார். இதுல வந்து ஒரு சாக்கடை இருக்கு. அந்த சாக்கடை மேல மூடியும் போட்டிருக்காங்க. தரையெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளோரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு தொழிற்கூட இருந்தது மாதிரி வாய்ப்பு இருக்கு. தக்கிலி கிடைக்குது, பகடக்காய் கிடைக்குது, வாழ்க்கையில வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விளையாட்டு இதெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. இப்படின்னு நமக்கு ஒரு பொது கூறு கிடைக்குது பாத்தீங்களா. இதுல வந்து அகேட் கிடைக்குது, இந்த மாதிரியான மணிகள் கிடைக்குது, சங்கு வளையல் கிடைக்குது, சங்கு அறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, இதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. இதுக்கு பேர் வந்து மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் மூலமா நம்ம உள் வாங்கிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்க அப்படிங்கறத வந்து ஏதாவது எழுத்து மூலமா ஏதாவது கிடைச்சாலே தவிர அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்க போய் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவனுடைய மனசு என்ன சொன்னுச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? மனசு இருக்குன்னு என்ன, அதுக்கு பேர் தான் வந்து இன்டான்ஜிபிள்ஸ் பேரு. கையில தொட்டு பார்க்க முடியாத விஷயம். நீங்க தொட்டு பார்க்கிற விஷயத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருப்போம். சாக்கடை கிடைச்சது, மாடி கிடைச்சது, ஜாடி கிடைச்சது, மூடி கிடைச்சது, மூடியில கோடு இருந்துச்சு, இது மாதிரியான தொட்டு பார்க்கிற விஷயத்த அதுக்கு பேர் அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தொட்டு பார்க்கிற விஷயம் எது கையில கிடைக்குதோ அதை அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தொட்டு பார்க்க முடிகிற விஷயத்திற்குள்ளால் தொட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும். அந்த தொட்டு பார்க்கிற விஷயத்தை வச்சு தொட்டு பார்க்காத முடியாத ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கூர்த்த பார்வை தேவைப்படுது. அது நடுநிலையான பார்வை தேவைப்படுது. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம, நான் வந்து பொதுவா வந்து வரலாறை எப்படி பார்க்கிறேன்னா, வரலாறை மண் சார்ந்து பார்ப்பவர்கள், மக்கள் சார்ந்து பார்ப்பவர்கள் அப்படின்னு ஒரு 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 அணியாகவும், அதை மண் சார்ந்து பார்க்காம விண் சார்ந்து. இப்ப நான் போய் தேவலோகத்துல போய் நான் ஆர்கியாலஜி பண்ண முடியுமா? ஆர்கியாலஜி ஆஃப் வைகை பண்ணலாம், ஆர்கியாலஜி ஆஃப் காவேரி பண்ணலாம், ஆர்கியாலஜி ஆஃப் சிந்து பண்ணலாம், ஆர்கியாலஜி ஆஃப் பார்க்கடல் நான் பண்ண முடியுமா? அல்லது ஆர்கியாலஜி ஆஃப் தேவரலோகம் நான் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் கிரேக்க அல்லது அவங்களுடைய இதுலயும் மதங்கள்ல வந்து அவங்க வந்து அப்போலோ அது இதுன்னு அந்த ரோமன் கல்ச்சர்ல இருக்கும். அதை போய் நீங்க ஆர்கியாலஜியை கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க பைபிள்ல எழுதியிருக்க இந்த வந்து இடைக்காலத்துல வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் வந்ததுக்கு பின்னால உலகம் உருண்டையான்னு சொன்னவனே தீ வச்சிட்டாங்க. புருனோங்கிறவர் வந்து கொல்லப்பட்டார். அவர் என்ன சொன்னாரு, உலகம் வந்து தட்டையா இல்லடான்னு சொன்னார். உலகம் வந்து தட்டை இல்லைன்னு சொன்ன உடனே அடிச்சு போட்டாங்க. கலிலியோ வந்து நீ வாயை திறக்காதன்னு சொன்ன அவர் ரொம்ப நாள் அவர் அப்படியே சைலண்ட் பண்ணிட்டாங்க. கலிலியோ வந்து பேச விடல. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து உலகம் வந்து ஏற்கனவே வந்து உலகம் படைக்கப்பட்டதே வந்து கடவுள் வந்து ஒரு நாள் படைச்சு திங்கக்கிழமையில இருந்து வரிசையா படைச்சிட்டு ஒவ்வொன்னா படைச்சிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்தாரு அப்படின்னு ஒரு பைபிள் சார்ந்த ஒரு
ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார். அவர் ஏற்கனவே சர்ச்சு தொடர்பாடு ஒரு தேவாலயத்துல இருக்கக்கூடிய ஒரு மத போதகரை வந்து அங்க வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரை போடுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க போய் கூகுள்ல போய் தேடி பாருங்க. தேடி பாத்தீங்கன்னா அவர் வந்து பைபிளிக் அதாவது இப்ப வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில வந்து பார்த்துட்டு அவரே பின்னோக்கி போய் உலகம் படைக்கப்பட்ட தேதி இதுதான் அப்படின்னு கிமு அதாவது 2000க்கு முன்னால இத்தனாம் தேதி பிப்ரவரி மாசம் இத்தனாம் தேதி காலையில இத்தனை மணிக்கு உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டார். இதுக்கு பேர் தான் வந்து பிப்ளிக் வியூ ஆஃப் தி இந்த உலகம் படைக்கப்பட்டது. அப்புறம் திடீர்னு வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், ஐரோப்பாவில் வந்து 80,000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த எலும்புக்கூடு கிடைச்சிருக்கா, அல்லது 10,000 வருஷத்துக்கு முன்னால நைல் நதி கரையில வந்து விவசாயம் பண்ணதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னா நீங்க எப்படி அதை அக்கௌண்ட் பண்றது? நீங்க எப்படி பண்றது? உலகம் படைக்கப்பட்டதே கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால 2500 ஆண்டுக்கு முன்னால ஒரு பிப்ரவரி மாசம் இத்தனாம் தேதி காலையில 9:45 தான் படைச்சிருக்குன்னு எழுதியிருக்கும் போது நீங்க வரலாறு எழுதினதுனால ஒரு 2 லட்சத்துக்கு முன்னால ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த எலும்பு கூட நீங்க எப்படி கணக்கு வைப்பீங்க? அப்போதான் பிரச்சனை வந்தது. அதான் இந்த புரொட்டஸ்டன்ட், இந்த கத்தோலிக், இந்த மாதிரி இடைக்காலத்துல வந்து ஐரோப்பாவில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இந்த அறிவியலுக்கும் அறிவு சார்ந்த தேடலுக்கும் ஒரு மதம் சார்ந்த தேடலுக்குமான போராட்டம் தான் அது. அதனாலதான் அமெரிக்காவுக்கு புரொட்டஸ்ட்ல இருந்து இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஒரு 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 குறுகிய கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குங்கிறதா உண்மை. ஆனால் நம்முடைய பார்வை வந்து அறிவியல் தரவு சார்ந்த பார்வையாக இருக்க வேண்டும் என்பது இட்ஸ் நான் நெகோஷியபிள். ஏனென்றால் வந்து ட்ரூத், உண்மை எப்படி இருந்தாலும் மக்கள் வரலாறு தானே. எந்த மக்களா இருந்தாலும் என்ன, இந்தியாவுக்குள்ள இந்திய துணை கொண்டதுக்குள்ள நம்ம இவ்வளவுலாம் வாழ்ந்திருக்கோங்கிறது நமக்கு பெருமிதம் தானே. அந்த பெருமிதத்தை பத்தி பேசுறது, அந்த பெருமிதத்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். என்ன பெருமிதம் அப்படின்னா, என்ன பெருமிதம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு 2020 நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தன் கக்கூஸ் கட்டி கக்கா போனாங்கிறதே வந்து பெரிய வரலாறு தான். வேற ஒண்ணுமே வேணாம். கக்கூஸ் கட்டி கழிப்பறை கட்டி அதில் வந்து அவன் தன்னுடைய மலக்கழிவுகளை அதுல கழிச்சு சுத்தம் பண்ணி அதுல இருந்து சாக்கடையில இருந்து அது போய் சாக்கடையில விழுகிற மாதிரி சின்ன சாக்கடையில இருந்து பெரிய சாக்கடையில இருந்து அதை விட பெரிய சாக்கடை, அது டவுனை விட்டு வெளியில போயிருது. அதே மாதிரி நல்ல தண்ணி வர்றதுக்கு தனி குழா, குளிக்கிறதுக்கு வந்து ஒரு பொது குளிப்பிடம், அந்த பொது குளிப்பிடத்துல ட்ரெஸ் மாத்துறதுக்கு சனியா அந்த மாதிரி ஒரு ஏரியா, அந்த இதுல வந்து தண்ணி வர்றதுக்கு நல்ல தண்ணி உள்ள விடுறதுக்கு, அதே மாதிரி அந்த தண்ணி வந்து கசிஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு அவன் தரையில வந்து அந்த தரையில இருக்கக்கூடிய செங்கல் தளத்துல வந்து ரெண்டு செங்கலுக்கு நடுவில் ஒரு கோடு இது இடைவெளி இருக்குல்ல, அது வழியா தண்ணி கசிஞ்சிட போயிடக்கூடாதுன்னு தார் இருக்குல்ல, நம்ம ரோடு போற தாரு, அந்த ஏரியால பிட்டுமன் கிடைக்குது. அந்த தாரை கண்டுபிடிச்சு அந்த பிட்டுமன்னை வந்து இந்த 2 இடைவெளியில வந்து அவன் பூசி விடுறான். அப்படின்னா வாட்டர் டைட், உலகத்தினுடைய வாட்டர் டைட் பேத்திங் பிளேஸ், குளிக்கிற இடம் உலகத்திலேயே அதான். 5000 வருஷத்துக்கு முன்னால, 4500 வருஷத்துக்கு முன்னால. இப்ப நம்ம சொல்ற நியூயார்க்லாம் எங்க இருந்திருக்கும், நம்ம சொல்ல லண்டன்லாம் எங்க இருந்திருக்கும். இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய நாகரிகத்தினுடைய உச்சின்னு சொல்ற இந்த மன்ஹாட்டன், இந்த டைம் ஸ்கொயர், இதெல்லாம் எங்க இருந்திருக்கு? அந்த அன்றைய உலகத்தினுடைய டைம் ஸ்கொயர் வந்து மொகஞ்சோதரா தான் அன்றைய உலகத்தினுடைய மன்ஹாட்டன், அன்றைய உலகத்துடைய நியூயார்க் அதுதான். அதை மீறிய ஒரு நாகரிகம் வந்து வேற இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்துக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இருப்பவன் சொந்தக்காரன் என்றால் அந்த சொந்தக்காரனுடைய உரிமைக்காரனும் உருத்துக்காரனும் எங்கே இருக்கிறான்? இப்ப நீங்க பாருங்க, நம்ம பொதுவா தான் பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டை வந்து இந்த இந்திய பண்பாட்டத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி பேசும்போது இதில் பங்கேற்புடைய எல்லாருக்கும் இந்த பெருமிதத்தை கொடுக்காம நம்ம பேச முடியாது. பழங்குடிக்கு ஒரு ரோல் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பழங்குடி பகுதிகளுக்கு நான் பயணம் செய்திருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு 15 மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டத்துக்கும் நான் பர்சனலாவே போயிருக்கேன். 2 லோக்சபா தேர்தல் நடத்திருக்கேன். இந்தியா முழுவதும் பயணப்பட்டிருக்கேன். எல்லா பழங்குடி மக்களையும் பார்த்திருக்கேன். அந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு பங்களிப்பை அளிக்காமல் இந்தியாவினுடைய வரலாற்றை, பண்பாட்டு வரலாற்றை கட்டமைக்கவே முடியாது. நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். சரி, சிந்து வெளியில வந்து தாய் தெய்வ வழிபாடு மிக தூக்கலா இருக்கு. கிடைச்சிற அந்த சுடுமண் பொம்மைகள்லாம் வந்து நிறைய வந்து பொம்மைகள் வந்து பெண் உருவங்கள் இருக்கு. அந்த பெண் அந்த டான்சிங்கள் வந்து அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் மெத்தட்ல பண்ணப்பட்ட அந்த செம்பு சிலையா இருக்கட்டும், அல்லது சுடுமண்ல செஞ்சப்பட்ட பொம்மைகளா இருக்கட்டும், பெண் உருவங்கள் மிக காத்திரமா இருக்கு. அங்க வந்து கோயில் மாதிரி விஷயங்கள் இல்லை, ஆனா வந்து தாய் தெய்வ வழிபாடு இருக்கு. அப்ப இந்த தாய் தெய்வ வழிபாடு வேதங்கள்ல வந்து பார்க்கும்போது ரிக்வேதத்துல வந்து ஸ்ரீ என்று சொல்லப்படுகிற ஒரு தாய் தெய்வம், ஒரு பெண் தெய்வத்தை தவிர, அதுக்கு பின்னால் வந்து இந்த உஷை அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் வருமே தவிர, அதனுடைய லீடிங் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பிரஜாபதி, அக்னி, வாயு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்திரன், மித்ரா, இந்த மாதிரி இருக்குமே தவிர தாய் தெய்வத்திற்கான முன்னெடுப்பு கிடையவே இருக்காது. அது வந்து பின்னாலதான் வரும். இந்த துர்கா அந்த மாதிரி எல்லாம் பின்னால வரும்.
அப்ப இந்த தாய் தெய்வ வழிபாட்டை தலையில் தூக்கி கொண்டாடியது யார்? அப்ப அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதைத்தான் நீங்க லீடு எடுக்கணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் போய் பாத்தீங்கன்னா எந்த கிராமத்துல இருந்தாலும் அது ராஜஸ்தானா இருந்தாலும் சரி, ஒரிசாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, ஆந்திராவா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் கிராமம்னு சொல்லி போனீங்கன்னா அந்த கிராமத்துல அம்மன் தான், பெண் தெய்வம் தான். அப்ப இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் வந்து நீங்க தேடி பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவனுக்குள் அவனை சுரண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹரப்பா இருக்கும். அவனுக்கு இந்தியாவில் எங்க இருந்தாலும், அவன் ஒரிசாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவனை சுரண்டி பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஒரு ஹரப்பன் மெட்டீரியல் இருக்கும். அது அப்படின்னு ஹரப்பன் சுரண்டி பார்த்தா கிடைக்கிறது அந்த பங்களிப்பு. அது கிட்டத்தட்ட அந்த சிந்துவெளி மக்கள் தான் வந்து ஒரு பெரிய மக்கள் தொகை இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. ஆனால் அந்த பங்களிப்பு சில இடங்களில் வந்து மிக காத்திரமாகவும் தூக்கலாகவும் தெரியும். சிலர் அந்த மரபை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள், சிலர் அந்த மரபை வந்து மறந்து போயிருப்பார்கள். ஆக சிந்துவெளி பண்பாட்டை இப்படிதான் ஆரம்பிக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில 2 புதிர்கள் இருக்கிறது. 2 புதிர் இருக்கு இந்திய வரலாற்றுல. ஒண்ணு வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர் யார், அவர்கள் பேசிய மொழி என்ன, அந்த நாகரிகம் எப்படி அழிவுக்கு வந்தது, இது எல்லாமே இந்த புதிர் முடிச்சு எல்லாமே சிந்துவெளி மக்கள் பற்றியது. இன்னொரு புதிர் முடிச்சிருக்கு இந்தியாவில். நீங்க எங்கேயாவது போய் தேடி பாருங்க, வேற எந்த மொழி பேசுபவனாவது தன்னுடைய வரலாற்றை நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஒரு நம்மளை வந்து ஒரு தொடர்ந்து இது துரத்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், ஒரு பெரிய பேரிடர் வந்துருச்சு, கடல் கோள் வந்துருச்சு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், முதல்ல தென் மதுரையில இருந்தோம், அப்புறம் கபாடபுரம் போனோம், அப்புறம் இப்ப இருக்க மதுரைக்கு வந்தோம். இந்த மாதிரி ஒரு பொது நினைவுகளை தூக்கி 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 சுமந்து கொண்டிருக்கிறேன். பாரி ஓரி கோரு அப்படிலாம் சொல்லிட்டு, கடையெழு வள்ளல்னு சொல்லிட்டு, சேர சோழ பாண்டியர்னு சொல்லிட்டு தன்னுடைய பொது நினைவை, கடல் வணிகத்தால் கட்டமைக்கப்பட்ட பொது நினைவை, தாய் தெய்வ வழிபாட்டால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொது நினைவை, கல்வி பரவலாக்கத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொது நினைவை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற இன்னொரு மொழி கூட்டமோ ஒரு இனக்கூட்டமோ இல்லை. நான் சொல்றேன், நீங்க இன்னொரு இடத்த சொல்லுங்க, யாராவது நம்ம அளவுக்கு வந்து தன்னுடைய வரலாறை பத்தி உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு அல்லது இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகுறாங்க. இவங்க தொடர்ந்து அவங்களுடைய வரலாறு பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வரலாறு அதான் அந்த ரூட்டட்னஸ். நம்ம தான் பேசுவோம், நம்ம பேச வேண்டிய உரிமையும் உறுப்பும் இருக்கு. அதனால் வந்து இது ஒரு புதிர். இது என்னது புதிர்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த 2 புதிர் இருக்கு. இந்த 2 புதிர் வந்து இது எப்படி அழிஞ்சது, அந்த சிந்துவெளி பண்பாட்டுக்கு யார் காரணம், அவங்க என்ன மொழி பேசினாங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, தென்கோடியிலிருந்து தொடர்ந்து ஒரு ஒரு கூட்டத்தினர் வந்து தொடர்ந்து தங்களுடைய கடந்த காலத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்க இங்க இருந்து வந்தோம், இங்க அது வந்த இடம் வந்து அது வந்து நீங்க குமரி கண்டம் சொல்லலாம், பகுருளி ஆறுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தங்களுடைய கடந்த காலம், புலப்பெயர்வு, இடப்பெயர்வு, இழந்த கண்டங்கள், இழந்த நிலங்கள், ஒரு 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 மொழி சார்ந்த ஒரு இலக்கிய கட்டமைப்பு, இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க. இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இதை பற்றி நிறைய கருத்துக்கள். ஒரு குரூப் வந்து குமரி கண்டம், லெமுரியா கண்டம் இப்படி ஒண்ணு, இன்னொருத்தர் வந்து மத்தியதரை கடல் நாகரிகத்துல இருந்து வந்தவங்க. இந்த மாதிரி இந்த திராவிடத்தை பற்றிய பல வகையான கருத்துப்பாடுகள். ஸ்பெயின் நாட்டு பக்கத்துல வந்து ஒரு பேசப்படுகிற ஒரு ஐரோப்பிய பகுதியில் பேசக்கூடிய ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியோட கூட தொடர்பு படுத்தி திராவிட மொழிய, யூரிக் மொழிகள், ஆல்டிக், அந்த யூரல் மொழி, இதெல்லாம் தொடர்புடைய மொழிகள் சொல்லி நிறைய பேர் இணைச்சு நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டது. ஆக இங்க ஒரு குழப்பம் இருக்கு. இந்த 2 புதிர் முடிச்சுதான் இந்தியாவுடைய பண்பாட்டு வரலாற்றை பற்றிய மிக முக்கியமான புதிர் முடிச்சு. இந்த 2 புதிர் முடிச்சுமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையங்கிற புரிதல் தான் நான் எடுத்துட்டு போக முன் வருவது. இந்த 2 புதிர்களும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். இது வந்து இது வேற கேள்வி மாதிரி தெரியும், அது கேள்வி மாதிரி தெரியும். ஆனால் இந்த கேள்வியில ஒரு கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இந்த 2 கேள்வியும் ஒரே கேள்வியினுடைய 2 வகையான பரிமாணங்கள் தான், ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் தான். இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிந்துவெளி திடீர்னு ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடல. எந்த நாகரிகமும் ஒரே நாள்ல வந்துடாது, ஒரே நாள்ல காணாம போயிடாது. அன்னைக்கு தேதிக்கு வந்து அந்த சிந்துவெளி இருந்தது மிகப்பெரிய நிலப்பரப்படைப்பினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய நாகரிகமே அதுதான். எகிப்து நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இந்த 2 நாகரிகத்தையும் மொத்தமா போட்டா கூட அதை விட பெரிய இடம் வந்து சிந்துவெளிக்கு இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நாகரிகம் இன்னும் சொல்றாங்க வந்து, அப்ப நம்ம மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது தெரியாது, ஒரு குத்துமதிப்பா சொல்றாங்க உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 10ல் 1 பங்கு, அதாவது 10% மக்கள் தொகை இந்த பரப்பில் இருந்ததாக சொல்றாங்க. அது வந்து கூட குறைச்சல் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது ஒரு பெரிய மக்கள் தொகை இங்க இருந்திருக்கு. அந்த மக்கள் தொகை மக்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் செத்து போயிருப்பாங்களா? எல்லாரும் காணாம போயிருப்பாங்களா? 2 விஷயம் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து சிலர் வந்து புறப்பட்டு வேறு இடங்களை நோக்கி பயணித்திருப்பாங்க.
அப்ப பயணிக்கிறவங்க வந்து எந்த திசையில போயிருப்பாங்க? எது எளிதா இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த திசையை நோக்கி ஏற்கனவே தொடர்பு இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிருப்பாங்க. ஒண்ணு கிழக்கு நோக்கியும் போயிருப்பாங்க, தெற்கு நோக்கியும் போயிருப்பாங்க, அல்லது அவங்க ஏற்கனவே தொடர்பு வச்சிருந்திருப்பாங்க. அந்த வணிகம் சிந்துவெளி மக்களே தொடர்ந்து இந்தியா துணைக்கண்டத்தில் முழுவதும் அவர்கள் வந்து பரவி இருக்கு. இந்த 2, 3 சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து தமிழக தொல்லாய்வுகள் நம்மளை வந்து எங்க எடுத்துட்டு போகும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இப்ப நம்ம வந்து கீழடி வர்றதுக்கு முன்னால நகர நாகரிகத்துக்கு நமக்கு ஆதாரம் இல்லாம இருந்தது. அது அதை பூர்த்தி செய்து விட்டது. இந்த எழுத்துக்கு பரவலாக்கத்தினுடைய காலம் கொஞ்சம் பின்னங்கி போய் பின்னால் எழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் போற காலகட்டத்துல வந்து சிந்துவெளியை நோக்கி காலகட்டத்தில் நாம் நெருங்குறோம் சொன்னா, ஒருவேளை சிந்துவெளி பண்பாடு இருந்த காலகட்டத்திலேயே இங்கு ஒரு பண்பாடு இருந்ததாக ஒரு முடிவு வரலாம். இல்லை என்றால் சிந்துவெளி பண்பாட்டுக்கு இங்கே தெற்கில் இருந்த பண்பாட்டுக்குமான கால இடைவெளி குறையலாம். அந்த கால இடைவெளி குறைகிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க தோண்ட தோண்ட இந்த கால இடைவெளி குறைஞ்சிட்டே போகும். அப்படின்னா கூட என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த சிந்துவெளி மக்கள் இங்கிருந்தவர்களோடு வணிக தொடர்பு வைத்திருந்தார்கள் அல்லது சோர்ஸ் மெட்டீரியல் பண்ணாங்கிற மாதிரி முடிவுகள் வரும். ஏன் வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த மொஹஞ்சதாரோல ஹரப்பாவில் இருக்கிறவன் லாப்பஸ் லசூலி அப்படிங்கிற ஒரு விலை உயர்ந்த கல்லை தேடி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சார்த்துகைங்கிற இடத்துக்கு போறான். அந்த சார்த்துகைங்கிற இடத்துக்கும் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1900 கிலோமீட்டர். இந்த 1900 கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டமான ஏரியால மலைப்பகுதிகளில் போய் அந்த சார்த்துகைங்கிற ஒரு இடத்துல தான் இந்த லாப்பஸ் லசூலி கிடைக்குது. அந்த லாப்பஸ் லசூலி கிடைக்கிறதுக்காக அங்க ஒரு முகாம் போட்டு அங்க ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு ஹரப்பன் சைட்டுனே ஒத்துக்கிறாங்க ஆர்கியாலஜிஸ்ட். ஏன்னா அங்க மண்பானையில இருந்து அங்க இருக்கக்கூடிய குறியீடுகள்ல இருந்து எல்லாமே ஹரப்பன் வாழ்க்கையை திருப்பி அங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றான் சின்ன அளவுல. அப்ப ஒரு லாப்பஸ் லசூலியை தேண்டி 1900 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அது கஷ்டமான இடத்துல போனவன் இந்த கராச்சி பகுதியிலையும் இந்த பகுதியில் லோத்தல் பகுதியிலிருந்து குஜராத் பகுதியிலிருந்து சுமேரியாவுக்கு பொருளை அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தவன் அவன் என்னென்ன பொருள் அனுப்பிச்சான்? முத்து அனுப்புறான், லாப்பஸ் லசூலி அனுப்புறான், தேக்கு மரத்தை அனுப்புறான். இந்த மாதிரியான வணிக பொருட்களை அனுப்பியவன் இந்த முத்து எங்க கிடைச்சது? தென்தமிழ் பகுதியில் தான் வந்து முத்து குளித்தல் நடக்குது. சங்கு வளையல் அறுக்கிற தொழில் வந்து குஜராத்ல இருந்திருக்கு, தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்க சங்கு வளையலுக்கான இருக்கு. அப்ப அங்க போய் ஆப்பிரிக்காவில போய் லாப்பஸ் லசூலியை தேடினவன் இந்த சங்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தெற்கு பகுதியில தொடர்பு இல்லாம இருந்திருப்பானா? ஏன்னா தெற்கு பகுதியில வர்றது ரொம்ப எளிதா வந்திருக்கான். ஆக ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த தொடர்பு இருக்கு. ஆக இந்த பயணம் வந்து எப்படி மீட்டு எடுக்கிறது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு காய்தல் உவத்தல் இன்றி ஒரு இம்பார்சியலா நீங்க வந்து என்ன ஆதாரம் கிடைக்குதோ அதை வந்து ஒரு திறந்த மனதோடு பார்க்க வேண்டிய ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. இது நான் வேற யாரையுமே பயன்படுத்த நீங்க வந்து நம்ம குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு நிகழ்கால அரசியல், நிகழ்கால கண்ணோட்டங்கள், இந்த மாதிரியான உரையாடல்களையும் வரலாறுக்கான தேடலையும் நம்ம குழப்பிக்கிறவே கூடாது. யாரையும் கீழடி வந்து பதட்டப்படுத்த கூடாது. உண்மையிலே பதட்ட வைக்கப்படக்கூடாது. ஓப்பன் மைண்டா தான் பார்க்கணும். ஏன்னா சிந்துவெளி அறிவிக்கிறதுக்கு முன்னால சிந்துவெளி இருந்துச்சுன்னு தெரியாதே. நான் வந்து அந்த வகையில நான் அப்ரிசியேட் பண்றது வந்து ஏஎஸ்ஐனுடைய கடந்த காலத்தில் வந்து மிகச்சிறந்த மனிதர்கள்லாம் அங்க அந்த பதவியில இருந்திருக்காங்க. KN தீட்சித்னு ஒருத்தர். நான் வந்து இங்க வந்து யாராவது இந்த சுந்தரம் பிள்ளை இப்படி சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு, மறைமலை அடிகள் இப்படி சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வந்து மறைமலை அடிகள் இப்படிதானே சொல்லுவாரு, அவர் அந்த தமிழ்நாட்டுக்காரரு, சுந்தரம் பிள்ளை அப்படிதான் சொல்லுவாரு, இப்படிலாம் சொல்லிடலாம். ஆனால் இந்த KN தீட்சித்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து ஜான் மார்ஷல்ட்டே வேலை பார்த்தவர். அவர் 1907 வருஷம் 6-7 வருஷம் வந்து ஏஎஸ்ஐனுடைய டைரக்டர் ஜெனரலா இருக்காரு. அவர் 1939 வந்து சென்னைக்கு வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு உரையாற்றுறாரு. அப்போ சொல்றாரு 1939 இங்க கிடைக்கக்கூடிய சங்கு இங்கதான் கிடைக்குது, சங்கு அரிக்கும் தொழில் இங்கதான் ரொம்ப இருந்திருக்கு. அதனால எனக்கு தோணுது இந்த காம்பே பகுதியில குஜராத் பகுதியில வந்து இப்ப கிடைச்சக்கூடிய புதிய ஆதாரங்களோடு பொருத்தி பார்க்கும்போது நீங்க இந்த தாமிரபரணி பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில திருநெல்வேலி இந்த தாமிரபரணி பகுதியை சுத்தி நீங்க தோன்றுனீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோடு சமகாலத்தை சேர்ந்த அல்லது அதற்கு சற்று காலத்தால் பின்தங்கிய ஒரு பண்பாட்டை கண்டடிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. இங்கு சென்னையில் பணியாற்றும் எனது நண்பர்கள் இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருந்தவர் சென்னைக்கு வந்து 1939 சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு வந்து 2020. எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 81 வருஷம் ஆகுது. என்ன தோண்டிருக்கோம்? சொன்னவர் KN தீட்சித். பிசி லால் சொன்னார். அவர் வந்து பிசி லால் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர் நல்லா தான் இயங்கிட்டு இருந்தாரு. பொதுவாக அந்த இதுல எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் வேற மாதிரி பேசுவாங்க. இந்த பிசி லால் தான் முத சொன்னாரு, இந்த பானை கீரல்கள், இந்த தென்னிந்தியாவில் கிடைக்கிற பானை கீரல்கள், தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பானை கீரல்கள் இருக்கக்கூடிய இந்த கீரல்கள் கிராஃபிட்டி மார்க்கர், இது சிந்துவெளி பொறிப்புகளோடு தொடர்புடையது.
பின்னால வந்த அந்த எழுத்துக்கும் இந்த பிராமி தோற்றத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கான இணைப்பாக இது விளங்கும் அப்படின்னு இந்த பிசி லால் தான் முத சொன்னார். இப்படிப்பட்ட KN தீட்சித்து, பிசி லால் இந்த மாதிரியானவங்க சொன்னது, பிபி லால் இவங்க மாதிரி ஆட்கள் சொன்னதை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து எங்கேயோ போயிருக்கோம். இந்த தேடல் வந்து எங்கேயோ போயிருக்கணும். ஆனால் தொடர்ந்து தேடவே இல்லை. ஏன்னா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த அலெக்சாண்டர் ரீ வந்து 1901 வந்து ஆதிச்சநல்லூர் தேடுறார். ஆதிச்சநல்லூரை தேடிட்டு அதோட சேர்ந்து ஒரு 31, 32 பகுதிகளில் வந்து இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. 1901 சொன்னது. அப்புறம் 1904 அவர் வந்து இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்றாரு. திருப்பி அந்த இடத்துக்கு 100 வருஷத்துக்கு பின்னாலதான் 1904 இருந்து 2004 தான் வந்து திருப்பி போறார், சத்தியமூர்த்தி போறார். 2004 100 வருஷத்துக்கு பின்னால்தான் ஆதிச்சநல்லூருக்கு ஒரு ஆர்கியாலஜிஸ்டே போறார். ஆனால் அந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வரல. அதுக்கு வந்து கோர்ட் தலையிட வேண்டியிருக்கு. ஆக ஆதிச்சநல்லூர் லீடு, அந்த ஆதிச்சநல்லூர் என்ன கண்டுபிடிச்சாங்க, இங்க கிடைக்கிற மெட்டீரியல் வந்து இந்த ஹரப்பாவோட தொடர்புடையது மாதிரி இருக்கு, வடமேற்கு இந்தியாவோட தொடர்புடையது மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. முதுமக்கள் தாலியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை. அதனாலதான் என்னுடைய பானைத்தடம் என்ற ஒரு புதிய கருதுகோளை நான் வச்சிருக்கேன். ஆக நான் சுருக்கமா சொல்ல விரும்புறது வேற ஒண்ணுமே வேண்டாம், அதிகமா எதுவுமே செய்ய வேணாம். KN தீட்சித்து 1939 சென்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த லீடு, பிபி லால் என்ன சொன்னாரோ இந்த கிராஃபிட்டி மார்க்கருக்கும் சிந்துவெளிக்கும் உள்ள தொடர்பு அந்த லீடு, அந்த ஆதிச்சநல்லூர்ல வந்து அலெக்சாண்டர் ரீ சொன்னதுக்கு பின்னால கிடைச்ச இந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள், இந்த செம்புல இருக்கக்கூடிய இந்த ஆர்சனிக் மெட்டீரியல் அதனுடைய கலவை பற்றி, இந்த திருநெல்வேலியினுடைய இந்த மெட்டீரியலுக்கும் ஹரப்பா மெட்டீரியலுடைய தொடர்பை பற்றி சத்தியமூர்த்தி மிக அழகாக ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த லீட்ஸ் இதையும் இன்னைக்கு கீழடியில கிடைச்சக்கூடிய ஒரு உண்மைகளையும் புதியத்தையும் அதை பர்சியூ பண்ணா போதும். 293 இடம் நினைக்கிறேன், அவர் கரெக்டா சொல்லுவார், 293 அல்லது 292 வைகையை சுற்றி 292 293 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ வந்து திருச்சியில வந்து ஒரு புதிய இதுவும் தோற்றுவிக்கப்பட்டது, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்டா, இந்த 293 தமிழ்ல நிறைய வந்து கீழடின்னு சொன்னா மதுரையின் மட்டும் பேசக்கூடாது. நிறைய பேர் வந்து கீழடியை விட அது முக்கியமானது இது முக்கியமானது. கீழடியோ சிவகலையோ ஆதிச்சநல்லூரோ பொருந்தலோ அழகன்குளமோ அரிக்கமேடோ நம்ம பேசுறது வந்து இந்தியா, தமிழகம், இந்திய துணைக்கண்ட வரலாறு, தமிழகத்தினுடைய வரலாறு. இதுல வந்து கூடுதல் குறைச்சல் எது இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் எங்க, உலகத்திலே எங்கு உண்மை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். அது வந்து இப்படிதான் நம்ம பார்க்கணும். இது மனிதர்களின் வரலாறு, மக்களின் வரலாறு, மன்னர்களின் வரலாறு அல்ல, பண்பாட்டு வரலாறு. ஏனெனில் வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம பர்சியூ பண்ணணும். இதனால என்ன கிடைக்கணும், வரலாறு என்பது மக்களின் உரிமை. இதை மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கணும். ரைட் டு எஜுகேஷன் மாதிரி ரைட் டு ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு. வரலாறு மக்களுக்கான உரிமை. அந்த உரிமையை கேட்டு பெற வேண்டும், கோரி பெற வேண்டும், போராடி பெற வேண்டும், வலியுறுத்தி பெற வேண்டும். ஏனென்றால் வரலாறு என்பது உரிமை. வரலாறு என்பது மக்கள் பற்றியது. வரலாறு என்பது மனிதர்கள் பற்றியது. வரலாறு என்பது மன்னர்கள் பற்றியது அல்ல. வரலாறு என்பது அந்தப்புறங்கள் பற்றியதல்ல. மனிதர்கள் வந்து சாமானியர்கள் பற்றியது. கல்வெட்டுக்களை கரையான்கள் தின்றுவிட்டன, கட்டவிட்டுகளை கழுதைகள் மென்றன. ஆனால் வந்து கடைசியில நிக்கிறது வந்து மனிதர்களுடைய வரலாறு தான், சாமானியருடைய வரலாறு தான். இந்த சாமானியர்களுடைய வரலாறை தேடுகிற பயணத்தில் தான் கீழடி வந்து ஒரு சிறந்த மைல்கல்லா இருக்கு. அந்த வகையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் ஒரு மிகச்சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த நாளில் பதிவு செய்வது மிகவும் முக்கியமானது. ஏன்னா இந்த நாள் ஒரு குறியீட்டு நாள். இந்த 4 வருஷத்துல வந்து இது 100வது ஆண்டு விழா வந்துவிடும். அதை நோக்கிய பயணத்தை செய்கிற நேரத்தில் இதை பதிவு செய்ய வேண்டியது வரலாற்று கடமை. இதில் எங்களுக்கு ஆக சிறந்த மனிதன் என்ற முறையில் பெரிய பெருமிதம் இருக்கு. இதுக்கு வந்து மொழி இந்த மாதிரி கூடுதல் குறைச்சலே நாம் பெருசு நீ பெருசுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. உண்மையை நோக்கிய தேடல் மட்டுமே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.